வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஷாக் ஆகலாம், தயிரில் தீமைகள் நிறைந்திருக்கா அப்படின்னு. தயிர்லையும் ஒரு சில தீமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் தயிர் நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டிருந்தாலும் அதை சாப்பிடக்கூடிய நேரத்தை பொறுத்தும், அதை சாப்பிடக்கூடிய நபர்களை பொறுத்தும், குறிப்பாக தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு கால நேரம் பார்க்காம கண்ட நேரத்தில் நம்ம தயிரை சாப்பிட முடியும்னா அது நம்மளுடைய உடலுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ அப்படி தயிரால் நடக்கக்கூடிய தீமைகள்லாம் என்னென்ன, அந்த தீமைகளிலிருந்து விலகி இருக்க தயிரை எந்தெந்த முறைகளோடு நம்ம எடுத்துக்கணும், குறிப்பாக தயிரை எந்தெந்த உணவுப் பொருள்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவல்களையும் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது பல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்க அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், அதுதான் நண்பகல் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ மற்ற எந்த நேரத்திலுமே நீங்கள் தயிர் சாப்பிடுவது அவ்வளவாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது. குறிப்பாக நீங்கள் எந்தெந்த நேரத்தில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் இரவில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. அதே போல் வெறும் வயிற்றிலையும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். எனவே நீங்கள் எல்லா நேரங்களுமே கால நேரம் பார்க்காம தயிரெல்லாம் சாப்பிடாதீங்க. நண்பகலுக்கு முன்பாக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க. இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். வெறும் வயிற்றிலையும் இரவு நேரங்களிலும் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேரெல்லாம் பார்த்தோம்னா தயிரை சூடுபடுத்தி எண்ணெய் அது கூட பார்த்தோம்னா மிளகாய் எல்லாம் சேர்த்து தாளித்து சாப்பிடுவாங்க. அதுபோல் தயிரை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடக்கூடிய தயிர் வெறுமனே சுவையாக இருக்குமே தவிர அது உங்களுக்கு 1% கூட நன்மைகளே செய்யாது. அதுபோல் சாப்பிடக்கூடிய தயிர் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துறதால பலவிதமான இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணும்னா நீங்கள் தயிரோட அப்படியே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது உடனடியாக உங்களுடைய உடலுக்கு தயிர் ஆற்றலை கொடுக்கும். ஸோ ஒரு எனர்ஜி உடனடியாக தயிரோட நீங்கள் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்கள் தயிரை சூடுபடுத்தி தாளித்து அது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா தயிரை ஆரோக்கியமான முறையில் தான் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. தயிர் தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தும். இதனால ரத்த குழாய்களில் போகிறதுக்கு சிரமப்படும். அப்போ ரத்த தட்டுப்பாடு நமக்கு இருக்கிறதால பலவிதமாக நம்மளுடைய உடல்களை ரத்தம் சீரான நிலையில் செல்லாது. குறிப்பாக இதயத்துக்கெல்லாம் செல்லக்கூடிய ரத்தம் தடைப்பட்டுச்சு அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு இதயம் பழுதடைந்து விடும். ஸோ இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எனவே நீங்கள் தயிரை அளவோடு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நீங்கள் தினமும் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொழுப்பு, அதாவது அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக சேரும்போது இந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால்களாக ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்தும். சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஸோ நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக அவர் மாறிடுவீங்க. எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதும் தவிர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு வேளையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம். ஆனால் ஒருபோதும் இரவுகள் நேரங்கள்லையும் அதே போல் நீங்கள் காலை வெறும் வயிற்றிலும் தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது கிடையாது. தயிரோடு நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். இப்போ தயிரில் அந்த மாதிரி பார்த்தோம்னா வெங்காயத்தை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது இந்த தயிர் பச்சடி, ரைதா அப்படின்னு சொல்லுவோம், வெங்காய பச்சடி அப்படிலாம் சொல்லுவோம். தயிரையும் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. அதை கைவிட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். வெங்காயம் நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிர் வெங்காயம் இதை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் ஏற்படும். அதாவது தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஏற்படும். உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகள்லாம் நமது உடலை அது ஏற்படுத்திடும். அப்படின்றதால தயிரையும் வெங்காயத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போது மாம்பழத்தோட தயிரை சேர்த்து சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது தான், எந்த விதமான ஒரு மாற்றம் கருத்தும் இல்லை. ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் உடலுக்கு சூடு வைக்கக்கூடிய உணவுப் பொருள் அப்படின்றதால மாம்பழத்தையும் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்தீங்க அப்படின்னா அதுவும்
இதுவும் உங்களுக்கு ஸ்கின் டிசீஸை உண்டு பண்ணும். அதாவது தோல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதால் சோர்ந்தே நீங்கள் காணப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு அது அலர்ஜியையும் வந்து ஏற்படுத்தும். எனவே நீங்கள் மாம்பழத்தை தயிரோட ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இது வந்து மாடுகள்லேருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சார்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு விலங்கு புரதம் தான். இப்போ ஏன் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாதுன்னா, அதுலேயும் ஹை புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரத சத்து இருக்குது, இதுலேயும் புரத சத்து இருக்குது. ஸோ அப்போ இந்த புரதம் ஒன்றா சேரும்போது உங்களுக்கு அதிகமான மிதிமிஞ்சிய புரதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது இது வந்து உங்களுக்கு ஜீரணமாகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதோட வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும். ஸ்கின் டிசீஸும் உங்களுக்கு உருவாகும். எனவே இந்த மாதிரி தயிரோட நீங்கள் மீனை சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. பால்லையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஒன்று நீங்கள் பால் எடுத்துக்கணும், இல்லைனா தயிர் எடுத்துக்கணும். இல்லைனா இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரம் கேப் வந்து அதிகமான நேரம் இருக்கணும். பால் மற்றும் தயிர் வந்து மாடுகளிலிருந்து பெறப்பட்டதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதம் தான். ஆனால் இதை நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், வாயு கோளாறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இது அமையும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயிர் வந்து எளிமையாக ஜீரணம் அடைஞ்சிடும். ஆனால் பால் வந்து ஜீரணிக்க கஷ்டமாகிறதால இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். எனவே தயிரையும் பாலையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செய்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அப்படின்றதால உளுத்தம் பருப்பையோ உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய மற்ற உணவுகளையோ தயிரோடு நீங்கள் ஒன்றா இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், அதாவது ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை தயிரோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போது புரோட்டா, இதுக்கு வந்து சால்னா, இந்த மாதிரி எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக இருக்குது ஆயில் ஃபுட்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம தயிரோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது புரதம் நமக்கு அதிகமாக நிறைந்திருக்கிறதால செரிமானத்தை அது வந்து தாமதப்படுத்தும், செரிமானத்திற்கு சிக்கலை விளைவிக்கும். அப்போது அது செரிமானமாகக்கூடிய அந்த டைம் எல்லாமே அந்த ஆயில் ஃபுட்ஸோடு சேர்த்து தயிரும் செரிமானமாகும் போது சோர்வு அடைஞ்சிரும். நம்ம அதுக்கு டைம் அதிகமாகிறதால இதன் காரணமாக எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டதுக்கு அப்புறம் தயிர் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து உறக்கம் வந்துடும், சுறுசுறுப்பாகவே நீங்கள் இருக்க மாட்டீங்க. எனவே தயிரோட நீங்கள் இந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸையும் சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயிர் நீங்கள் எந்த மாதிரி முறைகளை எடுத்துக்கிறது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, தயிரை அப்படியே நீங்கள் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றதா நல்லது. ஃப்ரெஷ்ஷாக தயிர் எடுத்த உடனே நீங்கள் அதை சாப்பிட்றணும். ஏன்னா தயிர் உறைந்திருக்கக்கூடிய தயிர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நம்ம குளித்தோம் அப்படின்னா களைப்பு, தலைச்சூடு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். அதாவது களைப்பு, உடல் சூடு, தலைச்சளி, அந்த சளி பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தோம்னா உரைய வச்ச தயிரை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எப்பவுமே நீங்கள் மண் சட்டியில் உரைய வச்சு தயிரை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா தயிரை வந்து நம்ம எப்போதுமே சூடுபடுத்தி எண்ணெயில் தாளிச்சு அதை போல எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ இயற்கையாக நம்ம தயிரை சாப்பிட்றோம் அப்படின்னா அதை சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு சத்துக்கள் இருக்கும். அதை வந்து நம்ம சூடுபடுத்தினதுக்கு அப்புறம் அந்த டேஸ்ட்டும் வந்து இருக்காது, அந்த சத்துக்களும் நமக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ தயிர் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த பாக்டீரியாக்கள் நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு செரிமானத்தை மேம்படுத்தும், உடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். ஆனால் நம்ம தயிரை சூடுபடுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் அழிந்து போயிடும். சத்துக்கள் அதோடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பில் மாறுபாடு ஏற்படுவதால் அப்படி நம்ம சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய, தாளித்து சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு எந்த விதமான 1% கூட நன்மை கூட நமக்கு தரவே தராது. வெறும் சுவைக்காக மட்டுமே எடுத்துக்கலாம். அந்த சுவையும் நமக்கு வந்து சிறிது நாட்கள்லேயே நமக்கு வந்து மட்டுப்படுத்தப்படும். அதனால் நீங்கள் தயிரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் பாதுகாப்பான முறையில், ஆரோக்கியமான முறையில் குறிப்பிட்ட நாட்களுக்கு இடைவெளி விட்டு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.